அசாம் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏஐ வீடியோ ஒன்றை தயாரித்து அதை சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய சட்டவிரோதமான குடியேறிகள் அப்படிங்கிறத தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை சட்டவிரோதமாக பண்ணிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோட இங்க இருக்கக்கூடிய வாக்குகளை திருட ஓட்சோரி வேலையை மிக மிக நேர்த்தியான முறையில் புதிய தொழில்நுட்பத்தில் பாரதிய ஜனதா கட்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஆதாரங்களை ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பக்கம் வச்சிட்டு இருக்கிறார். இப்படி ஜனநாயகத்தினுடைய எந்த விழுமியங்களையும் மதிக்காம ஜனநாயகத்தையே தகர்க்கக்கூடிய விதமாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்பட்டு இருக்கு. இதனுடைய பின்னணியில என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். தமிழ்நாடு போலவே அசாமும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்கள். அந்த அசாம் மாநிலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி ஒரு ஏஐ வீடியோ தயார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத அசாம் அப்படிங்கிற பேரில் அந்த வீடியோவை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த வீடியோவில் என்னென்ன வெறுப்பு பிரச்சாரங்களை செய்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீடியோ காட்சிகளில் தேயிலை தோட்டங்களில் பலரும் வேலை செய்கிறாங்க. எல்லாமே இஸ்லாமியர்கள். பெண்கள் பர்தா அணிஞ்சிருக்கிறாங்க. ஆண்கள் அவர்களுடைய மத அடையாளமான அந்த குல்லாவை போட்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கு. அது மாதிரி விமான நிலையத்துக்கு அங்க மாறுது. விமான நிலையத்தில் கூட எல்லாருமே இஸ்லாமியர்களாக பயணிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு சாலையில இஸ்லாமிய வயோதிகர் கத்தி வச்சு மாட்டிறைச்சியை வெட்டிட்டு இருக்கிறாரு. இந்த மாட்டிறைச்சியை வெட்டும் போது மாட்டிறைச்சி அசாமினுடைய அதிகார உணவாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி வாசகங்கள் இடம்பெறுது. அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ராகுல் காந்தி வர்றாரு. ராகுல் காந்திக்கு பின்னணியில பாகிஸ்தானுடைய கொடி இருக்கு. ராகுல் காந்தி பக்கத்துல பாகிஸ்தானுடைய அதிகாரி ஒருத்தர் இருக்கிற மாதிரி அந்த படங்கள் போடுது. இப்படி காங்கிரசுக்கு எதிராகவும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் வெறுப்புணர்வை உமிழக்கூடிய அளவுல மிக மோசமான அளவுல அருவருக்கத்தக்க ஒரு வீடியோவை பாஜக வெளியிட்டு இருக்கு. அப்போ இப்படி வெறுப்பை மக்கள் மத்தியில உமிழ்வதன் மூலமாக இவங்க வெற்றியை ஈட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1959 படி இது மிகப்பெரிய குற்றமாகும். முன் எலெக்ஷன் கமிஷனை இதை தடை பண்ணணும். இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். என்னன்னா வேற விஷயங்கள் மாதிரி இல்லை. இது எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு எலெக்ஷன் வரைமுறைகளுக்கு உட்பட்டு இது குற்றம் அப்படிங்கிறத தவிர்த்து இந்தியாவில் வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து இதனுடைய தாக்கம் எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, அதை தாண்டியும் இருக்கும். இதை ஒரு வேலை திட்டமாகவே எடுத்து பாஜக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இதனுடைய பின்னணியில தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறைகளும் கொலைகளும் நடந்துட்டு இருக்கு. பல மாநிலங்களில் பாஜகவினுடைய துணையோடைய இந்த மாதிரியான வேலைகள் நடக்கும். அப்போ தொடர்ந்து இஸ்லாமியர்கள் இங்க குடியேறி நம்முடைய வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. இந்திய ஜனநாயகத்தை பாழ்படுத்தக்கூடிய வேலையை இந்த இஸ்லாமியர்கள் இந்த குடியேறிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தையே இதுக்கு கூட அவங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எதிராக AIMIM கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அசாதுதீன் ஓவைசி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, சமூக வலைதளங்கள்லையும் இதுக்கு எதிரான கண்டனங்கள் எழும்பி இருக்கு. இதை உச்சநீதிமன்றமே முன் தடை செய்யக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை மோடி முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. சமீப நாட்கள்ல எல்லையோர மாநிலங்கள்ல மக்கள் தொகையை அதிகரிக்கக்கூடிய வேலையை வெளிநாட்டு குடியேறிகள் முறைகேடாக குடியேறினவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தீவிரமாக மோடி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை நமக்கு பார்த்தா தெரியும். அசாம், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல குறிப்பாக இஸ்லாமியர்கள்
இஸ்லாமியர்களை வந்து அவங்க வேலைக்கு வாரதை பார்த்தாலோ இல்லைன்னா அவர்களுடைய குடியிருப்பில் போயோ அவர்களை பரிசோதனை பண்ணி அவர்களை கொண்டு போய் எல்லைக்கு அப்பால தள்ளக்கூடிய வேலையை வந்து மாநில பாஜக அரசாங்கங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. அதுல மிக குறிப்பாக அஸ்ஸாம்ல இந்த வேலை வந்து மிக தீவிரமாக நடக்கும். அஸ்ஸாம்ல வந்து 1980ல் குடியேற்றக்காரர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரங்களும் போராட்டமும் நடந்தது. அதில் ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகு எல்லையோர மாநிலங்களில் வந்து இப்படி குடியேறிட்டாங்க அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய அபத்தம். ஏன்னா இந்த 11 வருஷம் வந்து மோடி அரசாங்கம் தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த 11 வருஷமும் வந்து வெளியிலேருந்து வரக்கூடியவர்களை பாதுகாப்பு படை வந்து அப்படியே விட்டதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. இதில் இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி எல்லையோரங்களில் கொண்டு விடப்பட்ட பல நபர்களையும் மேற்கு வங்கத்தினுடைய அந்த மம்தா பானர்ஜி அரசு வந்து போராடி மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்த தகவல்கள் எல்லாம் வெளியாயிருந்தது. இதை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பாராட்டுறாங்க. அவர் எப்படி பாராட்டுறாருன்னா, இந்த சாதனை விவேகம், முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வை மற்றும் அஸ்ஸாம் மீதான ஆழ்ந்த அன்பை வந்து உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். யாரை பாராட்டி இருக்கிறார்னா, ஹிமந்த் பிஸ்வா சர்மா அதனுடைய முதலமைச்சரை தான் அவர் வந்து பாராட்டி இருக்கிறாரு. இவர்களுடைய தொலைநோக்கு பார்வையே இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு நாடாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை. இன்னும் சொல்ல போனா இதை வந்து இந்து நாடாக பரந்த இந்து தேசமாக மாற்றணும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், மற்ற மதத்தினர் வந்து இங்கே இருக்கக்கூடாது. அவர்கள் அதுதான் வந்து அவர்களுடைய அஜெண்டாவாக இருக்கு. இதைத்தான் வந்து ஓவைசி வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு. ஜனநாயகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய பலரும் இதை வந்து கடுமையாக எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களும் வந்து அஸ்ஸாம் மாநிலம் இது மாதிரி வேற பகுதிகளிலையும் நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி தான் சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் இந்திய குடிமக்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கையில் வந்து இந்திய குடிமக்களுக்கான ஆவணங்கள் இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு எதிராக உச்சநீதிமன்றமும் சாட்டையை வந்து சுழற்றி இருந்தது நமக்கு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கலாச்சார ஒற்றுமைகள், உறவுகள், மொழி ஒற்றுமைகள் இதெல்லாமே உண்டு. இதெல்லாம் தெரியாம நீங்க இப்படி வலுக்கட்டாயமாக பிடிச்சு கொண்டு விடுறது வந்து முறையில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் கடும் சொற்களையும் வந்து உச்சநீதிமன்றம் இதுக்கு எதிராக ஏற்கனவே பயன்படுத்தி இருந்த போதிலுமே இவங்க வந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட மக்களை வந்து வெளியேற்றக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இன்னொரு ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக தகர்க்கக்கூடிய வேலையை வந்து மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்தில் ஒரு தொகுதியில் வந்து 1,00,000க்கு மேற்பட்ட வாக்காளர்களை முறைகேடாக எப்படி சேர்த்தாங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் வெட்ட வெளிச்சமாக்குனாங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், இந்த ஜனநாயகத்தினுடைய குரல் வேலையே ஒடுக்கிற மாதிரி, நசுக்கிற மாதிரி, தகர்க்கிற மாதிரி எப்படி வாக்காளர்களை இந்த பட்டியலிருந்து நீக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரங்களை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. மிக குறிப்பாக இதுக்குன்னு வார் ரூம் மாதிரி செட்டப்புகளில் வந்து வேலை செஞ்சு இதற்காகவே புதிய ஆப்பை வந்து தயார் பண்ணி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வாக்காளர் பட்டியலிருந்து லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கக்கூடிய வேலையை வந்து பாஜக அரசும் இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. குறிப்பாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரகாண்ட், பீகார் இப்படிப்பட்ட பல மாநிலங்கள்லையும் இந்த வேலையை வந்து இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். ஆக இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக முறைகளை, ஜனநாயக கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய வேலையை வந்து இந்த பாஜகவும் அதனுடைய அமைப்புகளும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கு எதிராகத்தான் பலரும் வந்து குரல் எழுப்புறாங்க. இன்னைக்கு சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வேலை இளைஞர்களுடைய கையில் இருக்கு. இளைஞர்கள் தான் தங்களுடைய எதிர்காலத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நடக்கு. இந்த ஜனநாயக முறைகளை தகர்த்துட்டு
ஒரு வல்லாதிக்க அரசாக வந்து இந்த மோடி அரசாங்கம் வந்து முழுமை பெற போகுதா, ஜனநாயகம் இதிலிருந்து தப்பிக்குமா அப்படிங்கிறத நமக்கு போக போக தான் பார்க்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.